ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஆஃபீஸில் வந்து தனிப்பட்டு யாருமே வேலை செய்கிறதில்ல, ஒரு குழுவாக தான் வேலை செய்வோம். அப்போ குழுக்களாக வேலை செய்யும் போது முரண்பாடுகள் வந்து அதிகமாக வரும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, அந்த ஐடியாவை யாரும் ஏற்றுக்கொள்ளலும் போது உங்களுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும். இதை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சேன், இந்த ஐடியாவை நான் சொல்லும்போது எல்லாரும் அதை வரவேற்பாங்கன்னு நினைச்சேன், பட் வரவேற்கலன்னும் போது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம். அந்த ஏமாற்றத்தினால நீங்கள் அடுத்த தடவையிலேருந்து உங்களுக்கு எந்த வர்ற ஐடியாஸ் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நீங்கள் அந்த குழுமைக்கு தலைவனாக இருந்தீங்கன்னு சொன்னால், இன்னொருத்தர் வந்து ஒரு ஐடியா கொடுக்கும்போது அந்த ஐடியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னும் போது அவருடைய மனப்பாங்கு எப்படி இருக்க மட்டும் யோசிங்க. அதுதான் அந்த எம்பத்தின்னு சொன்னது. ஸோ பச்சாதாபம், அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவார், நானும் இதே மாதிரி தானே நினச்சிருக்கேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அப்போது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்கிறவருடைய பண்பு வந்து இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குமா. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் ஓகே உங்களை ஐடியாவும் சொல்லுங்கள், நான் எழுதி வைக்கிறேன், கடைசியாக வந்து குழுவாக நாங்கள் சேர்ந்து இதை தீர்மானம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணோட்டத்தை நான் மதிக்கிறேன், ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இந்த வேலைக்கு ஒத்து வராத மாதிரி இருக்குது, ஆனாலும் இதை நாங்கள் வந்து எழுதி வைக்கிறோம், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து தலைமைத்துவ பண்பு, ஒரு லீடராக இருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்னா, அடுத்தவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்வது, முரண்பாடுகளை எப்படி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, அதான் முரண்பாடுகளை எவ்வாறு கையாளுவது, அதுக்காக வந்து நீங்கள் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அந்த கிரிட்டிசிசம் வரும்போது அதை எடுத்துக்கிற ஒரு மனப்பாங்கும் வேண்டும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லாருமே வந்து உங்களுக்கு எனிமி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்னு கூட சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவோம். ஸோ அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை உருவாக்கிக்கணும். உடனே ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா, ஓ ஐ டோன்ட் லைக் ஹிம், அவங்கள எனக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க வந்து எப்போ பாரு என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அந்த கிரிட்டிசிசத்துலேருந்து உங்களால் எதாவது எடுக்கலாமா பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சின்ன தவறாவது செஞ்சுருப்பீங்க. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். குடும்பமாக இருக்கும் பொழுது எல்லாருடைய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல லீடராக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி அவங்களுக்கு கோபம் வரும்போது வந்து அந்த ஆக்ரோஷமாக மாறிச்சுன்னு சொன்னால் அது ஒரு குழுவுக்கு வந்து எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் சரியாக நிறைவேறாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கோபமாக ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நிறைவேறாது. அப்போ அதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு கொடுக்க கற்றுக்கணும். அது வந்து இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக. அதே மாதிரி தோல்விக்குள்ளே துவண்டு போகக்கூடாது. ஏன்னா இந்த அறிவு கூர்மை இருக்கிறவங்களுக்கு, இந்த உணர்ச்சி அறிவு கூர்மை இருக்கிறவங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஓகே தோல்வி ஆயிடுச்சு, ஆனால் அந்த தோல்வியில் நான் என்ன கற்றுக்கொண்டேன், அடுத்த முறை இந்த தோல்வி ஆகாமல் நான் எப்படி வந்து செயல்பட வேண்டும்ன்றதை பழகிப்பாங்களாம். அதே மாதிரி வெற்றியை தலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய விஷயம். ஆனால் அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வெற்றியை தலைக்கு கொண்டு போகாமல் அடுத்து என்ன செய்யலாம், அந்த குழுவுக்கே வந்து என்னென்ன விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றத தீர்மானிப்பாங்களாம். இன்னொரு விஷயம் மன்னிப்பு. இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க வந்து மற்றவங்களை மன்னிச்சிருவாங்க. ஏன்னா அந்த குரோதம் நம்ம மனசில் வச்சுருந்தோன்னு சொன்னால் எங்களால் வந்து ஹீலிங் நடக்காது. ஸோ இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறு செஞ்சுருந்தா மன்னிச்சிருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சுட்டி காட்டி நீ இந்த மாதிரி செஞ்சது எனக்கு கஷ்டமாக இருந்தது, பட் இட்ஸ் ஓகே, அடுத்த தடவை இந்த மாதிரி செய்யாமல் பார்த்துக்கோ அப்படின்வாங்க. அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. எனக்கு தவறு செஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட வெளிப்படையாக வந்து ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு உள்ளவர்களாக இருப்பார். அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொண்டா உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருப்பீங்க.